தெரியாம அவசரப்பட்டு போறதுனால நிறைய பேர் செத்து போறாங்க டெஸ்ட் பண்ணும்போது. நோய் அதுக்காக மருந்து கடையில நீங்க மருந்து வாங்கக்கூடாது. டாக்டர் டெஸ்ட் பண்ணி தான் ஆகும். நோய் நாடி முதல்ல எதுக்காக இது வந்துச்சு, நோய் முதல் நாடி, அதுக்கான அடிப்படை உங்க பரம்பரை என்ன, உங்க ஹிஸ்டரி என்ன, எல்லாம் இந்த இதுல எழுதியிருக்காங்கல்ல. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன அட்டையில எழுதியிருப்பாங்க இவர் இந்த நோயால் இந்த. சில பேர் தெரியாம அதை படிக்காமலே வலது கால் ஆபரேஷனுக்கு இடது கால் ஆபரேஷன் பண்றோம் தெரியாம பாத்துருக்கீங்களா, நிறைய நடந்திருக்கு. அப்புறம் டாக்டர் போய் சார் நீங்க வலது கால் பண்றதுக்கு இடது கால் பண்ணீங்க சார், அது பக்கத்துல எப்படி சார் இது பெட்டு மாத்தி போடுட்டார். சிம்பிளா மாறிடுவாங்க, மாத்தி போட்டா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இல்ல, அதான் சொல்றாங்க தூய்மை, துணைமை, துணி உடைமை, இது மூணுமே இருக்கு. தூய்மையா இருக்கணும், துணைமையா. யாருக்கு இந்த பண்பு இருக்கணும்? தூது. தமிழ்ல ஒரு சொல் இருக்கு தூதுன்னு தெரியல எல்லாருக்கும். அது தெரியுமா? எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா சொல்லி தராங்க அவங்க. இல்ல தூது என்ற சொல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சொல். யாராவது சொல்லுவீங்களா என்ன காரணம்? தமிழில் உள்ள ஒரே சொல் தூது மட்டும்தான் ஒரு நெடிலும் ஒரு குறியிலும் இருக்கும் அதே இனத்துல. வேற ஏதாவது ஒரு சொல் சொல்ல முடியுமா உங்களால? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அருமையான எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும் சொல்லி அந்த கலையை கற்றவர்கள் தூதுவர்கள் தான். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? தூய்மையோட பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்த நாட்டோட பேசினா, ட்ரம்ப் பேசினா கூட கால் மேல கால் போட்டு தான் முன்னாடி உட்காந்துருப்பார். எல்லாரும் எழுந்து கை தட்டாங்க. ஆனா எங்க நாட்டை நீ குறை சொன்னியா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படி இருந்தவர் நம்ம தலைவர். அப்போ ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், ஒரு அம்பாசிடர்னா எப்படி இருக்கணும் இல்லையா? மத்தவங்க நாடு பெருமையா பேசினா கூட நம்ம ஔவையாரோட சிறந்த தூதுவர் யாருங்க இல்லையா? என்னுடைய நாட்டு மன்னன் வேல்லாம் உடஞ்சிருக்கும்பா, ஆனா உன்னுடைய நாட்டுல இருக்க வேல்லாம் பல பலன் இருக்கு மினிட்டு, அதனால நீ உயர்ந்தவன் தான் சொல்ற. உண்மையில உயர்ந்த அவனா? என் நாட்டு மன்னன் தான் அடிக்கடி போர் செஞ்சு எல்லா வேலாம் உடஞ்சிருக்கு, நீ அதோட அமைதியா இருக்கு, இல்லாட்டி பிரச்சனை உனக்குதான். அதுதான் நான் ஒரு தூதுவருடைய இலக்கம். அப்ப எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும், துணைமையுடன் இருக்க வேண்டும், துணி உடைமையுடன் இருக்க வேண்டும். யார் என்ன செய்த சொன்னாங்களே நம்ம நாட்டு மேல நீங்க பாகிஸ்தான்காரன் சொன்ன இல்லையா, நீங்கள் இந்த சூரியன் மறைவதற்குள் சூரியன் எழுவதற்குள் உங்களுடைய நாட்டுல காஷ்மீர் சூரியன் மறைவதற்குள் காஷ்மீர் என்ற ஒரு மாநிலமே இருக்காது, நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு இந்தியாவை பத்தி சொன்னாங்க. உடனே இந்தியா நம்ம பிரதமர் சொன்னாரு இல்லையா, நீங்க என்ன காஷ்மீரோட மாலைக்குள்ள சூரியன் மறைத்தோம், எங்களுடைய காஷ்மீர் போனா பரவாயில்லை, அடுத்த நாள் உங்க நாடே சூரியன் உதவி. அதுக்கப்புறம் அவனுக்கு போர்ல இருந்து பின் வாங்கிட்டாங்க இல்லையா. அந்த அளவிற்கு வளமான நாட்டில் நாம் இருக்கிறோம் என்பது பயமே இல்லையே நமக்கு. இவ்வளவு நாடு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, யாராவது நம்ம பயப்படுறோமா? ஏன்னா எல்லாத்தையும் யாராவது பார்த்துப்பாங்கன்னு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இந்த நாடு அமெரிக்காவே நம்ம எதிர்க்குது, எல்லா நாடும் எதிர்க்குது. அப்ப கூட நம்ம தெரியுங்கன்னா நம்ம மனசுல ஒரு உள்ள தூய்மை, நம்ம உள்ளத்துல தெளிவா இருக்கும். நம்ம கடமை இதுதான், நீங்க உங்க கடமை செய்யுங்க, நாங்க என் கடமையை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தூய்மை என்பது அவாவின்மை. நம்ம பொறாமப்படும் போதுதாங்க நமக்கு பொறாமப்பட்டாதான் நமக்கு மற்றவங்க மேல அப்பதான் நம்ம வாய்மையிலிருந்து தவறி போவோம். அதனால தூய்மை என்பது மற்ற மேல பொறாமை இல்லாமல் வாழுதா, அது எப்படி வரும்? வாய்மை வேண்ட வரும். சரி, எனக்கு கூப்பிட்டாங்க மேடம், அதனால நான் வந்துட்டேன். நேற்று தான் சொன்னாங்க, அது முன்னாடி சொன்னாங்க நான் எனக்கு இருக்குமா இல்லைன்னு தெரியல. அப்புறம் நேற்று ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் நான் திருப்பி ஃபோன் பண்ணேன். அப்பதான் இட்லி ஊத்துறாங்க 11 மணிக்கு, தூக்கமே இல்லை அவங்க. எல்லாம் இந்த கூப்பிட்டாங்க, எங்க மாணவர்கள் பயனடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்களுக்கு